கிளிநொச்சியில் அமைந்துள்ள கல்வி அறக்கட்டளையினூடாக பயன்பெறும் மாணவர்களை கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் கெரி ஆனந்தசங்கரி இன்று சந்தித்தார். இந்த கல்வி அறக்கட்டளைக்கு கனேடிய பாராளுமன்ற உறுப்பினரான கெரி ஆனந்தசங்கரி நிதியுதவி வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்க இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ், இங்க இருக்கிற தேவையில வேறு ஒருத்தரும் தீர்க்க போற இல்ல, நீங்கள் மட்டும்தான் அது தீர்க்கலாம். நீங்கள் ஓனர்ஷிப் இருக்க வேணும். இது உங்கள் சமுதாயம். உமன் இன் எஜுகேஷன் எங்களுக்கு மிக முக்கியம். இந்த நாட்டில் இப்ப பாத்தீங்கன்னா 5 விதமான பொலிட்டிக்கல் எலெக்டட் ஆபீசர்ஸ் பொம்பளையில் வச்சிருக்கிறார்கள். only 5% தான் பொம்பளையில் இருக்கிறார்கள். அது மாற வேணும். இது ஒரு சம உரிமை என்று இலங்கையில மட்டுமில்ல உலகம் முழுக்களும் அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக வந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு போட்டிருக்கிற பாதையை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணத்தை கொண்டும் அது முழு பேரும் செய்ய வேணும் என்று இல்லை. சில பேர் அந்த பாதையில போகலாம், முழு பேரும் அப்படி செய்ய வேணும் என்று இல்லை. இப்பத்தியான உலகத்தில் இருக்கிற பல லீடர்ஸை பார்த்தோம் என்றால் அவர்கள் அந்த பாதையை விட்டு தங்கள் பாதையை போட்டுக்கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே அவர்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ரிஸ்க் எடுங்க, லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேணும். ஒரு பாதையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண இல்லை. அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பாதை கேள்விதான். அதுக்கு மேலால என்ன பாதையில் உங்களுக்கு ஓனா நீங்க போறீங்களோ அந்த பாதையில நீங்கள் போட வேணும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழ் சமுதாயத்தில் கடந்த பல வருடங்களாக சொல்வார்கள், இளைஞர் தான் இந்த நாட்டின் இந்த மக்களின் ஃபியூச்சர் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். அது சொல்லோட மட்டும் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் செஞ்சு காட்ட வேணும். இங்க செஞ்சு காட்டுவீர்கள் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் உங்கள் வளர்ச்சிக்காண்டி தான் நாங்கள் இப்ப வேலை செஞ்சு வரோம். ஆனால் அந்த வளர்ச்சி, இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி உங்களோட கையில தான் இருக்குது.